வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஆரோக்கியமான காலை உணவுகள். ஒரு நாளின் தொடக்கம் எப்படி இருக்கிறதோ அந்த நாளின் சக்தி, உற்சாகம் எல்லாமே அதை பொறுத்தே இருக்கும். அதனால்தான் காலை உணவு ராஜாக்கள் போல சாப்பிடணும் என்று சொல்கிறார்கள். அதிகமான நபர்கள் பசி இல்லாததால் அல்லது நேரமில்லாததால் காலை உணவை தவிர்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதுதான் நம்முடைய உடலுக்கு எரிசக்தியை தரும் முதல் எரிபொருள். அதனால் இன்று உங்கள் காலை உணவுகளை ஆரோக்கியமாக மாற்ற சில எளிய சத்தான உணவுகள் பற்றி பார்க்கலாம். 1. சோயா மற்றும் காய்கறி இடியாப்பம். இது நார்ச்சத்து, புரதச்சத்து இரண்டையும் தரும் ஒரு பாரம்பரிய சத்து நிரம்பிய காலை உணவாகும். அதில் கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்தால் கூட ருசி கூடும். 2. ஓட்ஸ் கஞ்சி அல்லது ஓட்ஸ் உப்மா. எடை குறைக்க விரும்பும் நபர்களுக்கு ஓட்ஸ் மிகச் சிறந்த தேர்வாக இருக்கும். இது கொழுப்பு குறைவானது, நார்ச்சத்து அதிகமானது. 3. பழவகைகள் மற்றும் நாட்டுத் தேனீ. காலையில் 2-3 வகை பழங்களை சேர்த்து சிறிது தேன் ஊற்றி சாப்பிடுவது உடலுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரும். 4. முட்டை பிளஸ் கோதுமை ரொட்டி அல்லது தோசை. முட்டையில் உள்ள புரதச்சத்து நாள்பட்ட சக்தியை தரும். ரொட்டியோ தோசையோ இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் முழுமையான காலை உணவாகும். 5. ப்ரூட் ஸ்மூதி. அதிக நேரமில்லாதவர்கள் 5 நிமிடங்களில் பனைங்கிழங்கு, பழங்கள், மாதுளை, முருங்கை இலை கூட சேர்த்து ப்ரூட் ஸ்மூதி செய்து குடிக்கலாம். 6. சிறுதானிய கஞ்சி அல்லது கம்புக்கூழ். இது தமிழர் பாரம்பரிய உணவுகளில் ஒன்று. உடலுக்கு ஆற்றல், செரிமானம் மற்றும் திடம் சேர்க்கையில் உதவுகிறது. குறிப்பு: காலை உணவுக்கு முதலில் ஒரு கிளாஸ் வெறும் வயிற்றில் சுடிநீர் அல்லது எலுமிச்சை நீர் குடிக்கலாம். இது உடல் சுத்திகரிக்கவும் மூச்சு பழக்கங்களை மேம்படுத்தவும் உதவும். முடிவுரை: காலை உணவை தவிர்க்காமல் ஆரோக்கியமானதாக மாற்றினால் நம்முடைய உடலும் மனதுமே புத்துணர்ச்சியோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல ஹெல்த்தி வீடியோக்கள் வரப்போகின்றன. எனவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. உங்கள் உடல் நலம் உங்கள் செல்வம்.